Good morning students. நாம் இன்னைக்கு present perfect tense பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தாச்சு. நம்ம இப்போ ரிவிஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? present perfect tenseனா என்ன ஞாபகம் இருக்கா? ஓகே, பார்க்கலாமா? present perfect tense is used for an action that has been completed just now. ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு செயல் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி has been completed just now. just now அப்படின்னா இப்போ தான் முடிஞ்சிச்சு. அட் திஸ் டைம்னு சொல்லலாம். அட் திஸ் டைம் அப்படின்னாலும் ஜஸ்ட் நவ்னாலும் ஒன்று தான். இப்போ தான் முடிஞ்சிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச செயலை பற்றி சொல்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அட் திஸ் டைம் ஆர் ஜஸ்ட் நவ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். நான் என்னோடய ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன். ஓகே, அந்த மாதிரி சொல்லுவோம். சரியா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச செயலை பற்றி சொல்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஜஸ்ட் நவுன்னு சொல்லலாம். இன்னொன்று அட் திஸ் டைம், இப்போ தான் செஞ்சு முடித்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறதும் ஒன்று தான். அட் திஸ் டைம், இப்போ தான் முடித்தேன் அப்படிங்கிறதும் ஒன்று தான். ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னது? பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் இப்போ கடந்த காலத்தில் உனக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை வந்து நீ என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணும்போது நம்ம வந்து அதை வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் சீன் தாஜ்மஹால். நான் வந்து தாஜ்மஹாலை பார்த்துருக்கேன். நான் வந்து தாஜ்மஹாலை என்ன பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். சரியா? இந்த மாதிரி நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும்போது அதை வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச செயலை பற்றி சொல்லும்போதும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போதும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ ஹாவ் சீன் எ மங்கூஸ். மங்கூஸ்னால் கீரி, ஒரு வகையான அது வந்து கீரி. ஐ ஹாவ் சீன் எ மங்கூஸ். ஓகேவா? நான் வந்து மங்கூஸ் பார்த்துருக்கேன். ஹீ ஹாஸ் சீன் எ போர்க்யூபைன். போர்க்யூபைன் அப்படின்னா முள்ளம்பன்றி. போர்க்யூபைன் அப்படின்னா என்னது? முள்ளம்பன்றி. அவன் வந்து என்ன முள்ளம்பன்றியை பார்த்துருக்கான். ஐ ஹாவ் பீன் டு லண்டன். நான் லண்டனுக்கு போயிருக்கேன். ஐ ஹாவ் பீன் டு லண்டன் அப்படின்னா நான் லண்டனுக்கு போயிருக்கேன். இதெல்லாமே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறது தான். நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறது. ஐ ஹாவ் நாட் சீன் தாஜ்மஹால். நான் இது வரைக்கும் தாஜ்மஹால் பார்த்ததே இல்லை. இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் தாஜ்மஹால் பார்த்துருக்கேன்னு சொல்லும்போது ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, தாஜ்மஹாலை பார்த்துருக்க மாட்டாங்க. இதுவும் என்னது தான்? எக்ஸ்பீரியன்ஸ். ஒருத்தரோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறது தான். ஓகேவா? ஐ ஹாவ் நாட் சீன் தாஜ்மஹால். நான் இது வரைக்கும் இன்னும் தாஜ்மஹால் பார்க்கல. ஓகேவா? இது எல்லாமே என்னது? பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து நம்மளால் சொல்ல முடியாது. இந்த டைம் தான் முடிச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எக்ஸாக்ட் டைம் வந்து நம்மளால் சொல்ல முடியாது. இது வந்து பாஸ்ட்டில் முடிஞ்சிருந்தாலும் ப்ரெசண்ட்டோட ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னாவே அப்படி தான். இப்போ நடந்து முடிஞ்சது தான், ஆனால் ப்ரெசண்ட்டோட ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃபார்ம் ஆஃப் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ, வி, யூ, தே இது வந்து சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா வேர்ப் 3. தேர்டு பாக்ஸ் இருக்கு இல்லையா, வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3 நான் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த வேர்ப் 3 தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஐ, வி, யூ, தே இது மூணும் சப்ஜெக்டாக வந்தால் ஹாவ் ப்ளஸ் வேர்ப் 3 போடணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹீ, ஷீ, இட் சப்ஜெக்டாக வந்தால் ஹேஸ் ப்ளஸ் வேர்ப் 3 போடணும். ஓகே, இது சிங்குலர். ஹீ, ஷீ, இட் இது மூணும் சப்ஜெக்டாக வந்தால் ஹேஸ் ப்ளஸ் வேர்ப் 3 போடணும். ஐ, வி, யூ, தே சப்ஜெக்டாக வந்தால் ஹாவ் ப்ளஸ் வேர்ப் 3 போடணும். ஐக்கு ஹாவ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? பார்த்தாச்சா? இதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? இதை நீ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டினா தான் நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உனக்கு தெளிவாக புரியும். ஐ, வி, யூ, தே சப்ஜெக்டாக வந்தால் ஹாவ் ப்ளஸ் வேர்ப் 3. ஹீ, ஷீ, இட் சப்ஜெக்டாக வந்தால் ஹேஸ் ப்ளஸ் வேர்ப் 3. கீவேர்ட்ஸ் பார்க்கலாமா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்குரிய கீவேர்ட்ஸ்: டில் நவ், ஜஸ்ட், எட், நெவர், ஸோ, ஃபார், திஸ் மார்னிங், திஸ் ஈவினிங், திஸ் ஆஃப்டர்நூன், ஜஸ்ட் நவ், ஆல்ரெடி, டுடே, ரீசன்ட்லி, அப் டு, லேட்லி, ஃபார் எ லாங் டைம், டியூரிங் திஸ் இயர். இது எல்லாமே என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்குரிய கீவேர்ட்ஸ். ஓகேவா? ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம்.
ஐ ஹாவ் ரிசீவ்டு த லெட்டர் ஜஸ்ட் நவ். ஓகே, உங்களுக்கு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் வேர்ப் கொடுத்துருவாங்க. அந்த வேர்பை நம்ம என்ன பண்ணணும், வேர்ப் 3யாக மாற்றணும். இங்கே வந்து வேர்ப் 1 கொடுத்துருக்கலாம், இல்லை வேர்ப் 3 கொடுத்துருக்கலாம், வேர்ப் 2 கொடுத்துருக்கலாம். நம்ம என்னவா மாற்றணும், வேர்ப் 3யாக மாற்றணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றி எழுதணும். இப்போ ஐ வந்திருக்கா, ஐ வந்தால் என்ன போடணும், ரூல்ஸில் பார்த்தோம் இல்லையா, ஹாவ் போடணும். இப்போ ஐ ஹாவ் ரிசீவ்னு இருக்கா, ரிசீவோட வேர்ப் 3 என்னது, ரிசீவ்டு. ரிசீவோட வேர்ப் 3 ரிசீவ்டு. ஸோ ஐ ஹாவ் ரிசீவ்டு த லெட்டர் ஜஸ்ட் நவ். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த லெட்டரை ரிசீவ் பண்ணேன். ஓகே, வாங்கினேன் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஹீ ஹேஸ் ஜஸ்ட் ஃபினிஷ்ட் த ஹோம்ஒர்க். ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஃபினிஷ் இருக்கா, ஃபினிஷோட வேர்ப் 3 வந்து ஃபினிஷ்டு. ஓகே, ஃபினிஷ்டு. ஹீ வந்திருக்கா, என்ன யூஸ் பண்ணோம், ஹேஸ். ஹீ ஹேஸ் ஜஸ்ட் ஃபினிஷ்டு த ஹோம்ஒர்க். அவன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஹோம்ஒர்க் முடித்தான். ஜஸ்ட் ஃபினிஷ்டு, இப்போ தான் ஹோம்ஒர்க் முடித்தான். தேர்ட் ஒன், த பஸ். இங்கே என்ன இருக்குது ப்ராக்கெட்டில், லீவ் ஆல்ரெடி. லீவோட வேர்ப் 3 என்னது, லெஃப்ட். த பஸ் ஹேஸ் லெஃப்ட் ஆல்ரெடி. த பஸ் அப்படிங்கிறது என்னது, சிங்குலர், ஒன்றா தான் குறிக்குது. ஸோ என்ன யூஸ் பண்ணணும், ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, த பஸ் ஹேஸ் லெஃப்ட் ஆல்ரெடி. பஸ் வந்து முன்னாடியே போயிடுச்சு. ஃபோர்த் ஒன், மை சன் ஜஸ்ட் கோ டு ஊட்டி. ஓகே, கோ இருக்குது. கோவோட வேர்ப் 3 என்னது, கோ, வெண்ட், கான். ஓகேவா, மை சன் சிங்குலர், ஸோ ஹேஸ் போடணும். மை சன் ஹேஸ் ஜஸ்ட் கான் டு ஊட்டி. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் ஊட்டிக்கு போனான். மை சன் ஹேஸ் ஜஸ்ட் கான் டு ஊட்டி. ஓகே, ஃபிஃப்த் ஒன், ஷீலா நாட் ஃபினிஷ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபினிஷோட வேர்ப் 3 என்னது, ஃபினிஷ்டு. ஷீலா இருக்குது, என்ன யூஸ் பண்ணணும், ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஹேஸ் நாட் ஃபினிஷ்ட் ஹர் ஒர்க் ஸ்டில். ஷீலா வந்து அவளுடைய ஒர்க் இன்னும் முடிக்கலை. ஓகே, பாஸ்டில் ஆரம்பித்தாச்சு, ஆனால் வந்து இன்னமும் என்ன ஆகிட்டுருக்கு, கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இன்னமும் அவளுடைய ஒர்க்கை வந்து அவள் முடிக்கல. பாஸ்டில் ஸ்டார்ட் பண்ணாலும் ப்ரெசண்ட்டோட கனெக்ஷன் இருக்கும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால். ஓகே, சிக்ஸ்த் ஒன், கமல் லிவ் ஹிஸ் ஹவுஸ் ஃபார் 4 years. லிவ் இருக்கா, வேர்ப் 3 என்னது, லிவ்டு. கமல் ஹேஸ் லிவ்டு ஹிஸ் ஹவுஸ் ஃபார் 4 years. 4 இயர்ஸாக அவனோட வீட்டில் இருக்கான். ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னது, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச செயல். ஜஸ்ட் நவ், இன்னொன்று என்ன சொல்லலாம், அட் திஸ் டைம் அப்படின்னாலும் இப்போ தான் முடித்தேன். ஜஸ்ட் நவ்னாலும் இப்போ தான். இன்னொன்று வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறதுக்கும் நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு சில செயல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும், பாஸ்ட் ஆக்ஷனாக இருக்கும், ஆனால் வந்து ப்ரெசண்ட்டோட கனெக்ஷன் இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி இருக்கிறது நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோம். ஐ, வி, யூ, தே சப்ஜெக்டாக வந்தால் ஹாவ் ப்ளஸ் வேர்ப் 3 போடணும். ஹீ, ஷி, இட் சப்ஜெக்டாக வந்தால் ஹேஸ் ப்ளஸ் வேர்ப் 3 போடணும். அதாவது சிங்குலராக இருந்தால் ஹேஸ் ப்ளஸ் வேர்ப் 3, ப்ளூரலாக இருந்தால் ஹாவ் ப்ளஸ் வேர்ப் 3. அதாவது ப்ளூரலில் ஐ மட்டும் என்னன்னா, ஐ வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஹாவ் தான் போடணும். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.